அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் வர ஒரே வேலைவாய்ப்பு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான். அந்த நோட்டிஃபிகேஷன் இப்பொழுது 2025 முதல் அரசு வேலையாக முதல் நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்குது. 2வது முறையாக நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ முதல் நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து முடிஞ்சு இப்போது மெரிட் லிஸ்ட் 8 வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து இப்போது 2025 முதல்லையே வந்து பார்த்திங்கனாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுவும் கூடிய விரைவில் ஒரு 20லேருந்து 25 நாள் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்து 38 மாவட்டத்துக்கும் வந்திருக்குது. இந்த 38 மாவட்டத்துலேயும் எவ்வளோ வேகன்சி டோட்டல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ இந்த வேலைவாய்ப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதுக்கான அப்டேட்டும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பில் எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கம்யூனிட்டிக்கு ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது தளர்வும் கொடுத்துருக்குறாங்க. அது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு முழுக்க ஆன்லைனில் தான் பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும், என்னென்ன கேபிக்குள்ளே இருக்கணும், அதுக்கான அப்டேட்டுமே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சேல்ரி, ஓகேங்களா, இதுக்கான சம்பளம் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில், ஸோ அந்தந்த போஸ்டிங்க்கெலாம் என்ன படிச்சிருக்கணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, சம்பளம் என்ன, இதுக்கெல்லாம் தனித்தனியான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் காணொலியில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கணும், சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க முக்கிய தகவல். இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு. ஸோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்குமே ஒரு மோட்டிவ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அப்ளை ஆன்லைன் ஃபார் நோட்டிஃபிகேஷன். வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேட் என்ன, அஃபிஷியல் இந்தியா போஸ்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்ரூட்மெண்ட் ஓவர்வியூ என்னென்ன இருக்குது, என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்றத தெளிவாக இந்த இடத்துல வந்து நமக்கு அஃபிஷியல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 ஓவர்வியூ அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. போஸ்ட் அவைலபிள் எம்டிஎஸ் மற்றும் ஜிடிஎஸ் மற்றும் பியூன் இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியலாக. ஓகேங்களா? இப்போது இந்த டோட்டல் வேகன்சி எவ்வளோன்றதை பார்ப்போம். இந்த டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 18,200 வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து 38 மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா டோட்டல் வேகன்சி தான். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது தெளிவாக பார்க்கலாம். நிரந்தரமான ஒரு வேலை, அரசு வேலை தான், எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ஜனவரி 8ஆம் தேதி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் வேணும்னா வீடியோட தொடர்ச்சியாக பாருங்கள். ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி நீங்கள் பார்க்கணுன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 8ஆம் தேதி தான் நமக்கு அப்டேட் ஆனது. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட், ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி. ஓகேங்களா? பிப்ரவரி 1ஆம் தேதி 2025 அன்றைக்கி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டும் கொடுத்துட்டாங்க, எண்டு டேட்டும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, என்னென்ன வேகன்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு
கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். போஸ்ட் ஆஃபீஸ் வேலைனாலே முழுக்க மெரிட் பேஸ்டு தான். ஓகேங்களா? மெரிட் பண்ணி தான் உங்கள் 10வது மதிப்பெண்ணை வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த வேலையை வழங்குறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக சேலரி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 10,000 ஸ்டார்ட் ஆகி 29,380 வரைக்கும் பர் மந்த் சேலரி நமக்கு கிடைக்கும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க www.indiapost.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? எந்த தகவலாக இருந்தாலும் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது முதல்ல நம்ம பார்க்க போகிறது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அதாவது இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோன்றது மெயின். ஓகேங்களா? அதுதான் இப்போ 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது என்னென்ன அப்படின்னா எம்டிஎஸ், ஜிடிஎஸ், பியூன், இந்த 4 விதமான வேலைவாய்ப்புக்கு. முதல்ல எம்டிஎஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் போதுமானதாக இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அரசு வேலைக்கு. அடுத்ததாக ஜிடிஎஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் அதுக்கும் 10வது மார்க் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்லையும் இங்கிலீஷ்லையும் நாலேஜ் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் நல்லாவும் தெரிஞ்சிருக்கணுன்றத அதில் கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ் வேலைக்கு அதில் 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. ஆனால் நீங்கள் ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10வது படிச்சிருக்கணும். அதில் மேத்தமெட்டிக்ஸ்லையும் இங்கிலீஷ்லையும் நல்லா நாலேஜ் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ் நல்லா தெரிஞ்சுக்கொன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பியூன் வேலைக்கு வந்து மினிமம் நீங்கள் 8வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானதுன்றதை தெளிவாக நமக்கு அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட். ஓகேங்களா? எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் ஏஜ். ஓகேங்களா? மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருந்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அனைவருமே 38 மாவட்டத்திலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததான் மேக்ஸிமம் 18 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில கம்யூனிட்டி கேஜுக்கு மட்டும். ஓகேங்களா? இப்போ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூ கேட்டகரிஸ் வந்து பர் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து 4 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன யாருக்கு கொடுத்துருக்கன்றதை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா முழுக்க வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தகவலுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து விசிட் த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்கள் நேமு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் வெரிஃபை பண்ணிடணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லா அப்ளிகேஷன் வந்து டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக வந்து அப்லோட் பண்ணணும் உங்கள் டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃபு எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அடுத்ததாக வந்து ஸ்டெப் 6 வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்டெப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? தெளிவாக இருக்கும். அடுத்ததாக வந்து அப்ளை ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓபிசியில் வரவங்க, இப்போ பிசி, எம்பிசி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓபிசியில் தான் வருவீங்க. அவங்களுக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ உமன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் வந்து கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீசெண்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் சிக்னேச்சரு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டொமிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஷ்யூ ஐடி ப்ரூஃப், ஏதாவது ஆதார் பேன் இதெல்லாம் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்பட டாக்குமெண்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போவே வந்தாச்சு. இந்த யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்லாம் இல்லையோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் கொடுத்ததுக்கு ரொம்ப வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுவோம், அப்டேட் பண்ணுவோம். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய அப்டேட்காக. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.